இன்றைக்கி சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன் ஒரு 4:30க்கெலாம். ஏன்னா அன்றைக்கி அத்தை மலைக்கு போனாங்களா, அதனால் சீக்கிரமாகவே அவங்க எழுப்பி சொல்லிட்டு போனாங்க. சரி நான் மலைக்கு போகிறேன், லாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போயுமே இந்த டைமில் தான் கிளம்புவாங்க. மலைக்கு போகிறதுனா இந்த டைமில் தான். ஏன்னா அங்கே கொஞ்சம் வெயில் வந்துடுமா, நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி இப்போ கிளம்புனாங்கன்னா ஒரு 9 மணி 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. எப்போயுமே இந்த மாதிரி டைமில் தான் கிளம்புவாங்க. சரி ஏன் திடீர்னு வந்தோடனே கிளம்புறாங்கன்னா, இன்றைக்கி அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது. மறுபடியும் வெள்ளிக்கிழமை வரணும், கோயில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா. சரி அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்களும் கிளம்பிட்டாங்க. எங்கள் பெரியத்தையும் அவங்களும் தான் போனாங்களா. சரி அதனால் அவங்களையும் அனுப்பி வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் தான் ஒரு 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். சரி அத்தையும் வாசலாம் தெளித்து விட்டுட்டு தான் போனாங்க. ஏன்னா போனதுக்கப்புறம் தெளிக்கக்கூடாதுல்ல, அதனால் அவங்களே தெளித்து வச்சுட்டு போனாங்க. நான் கூட்டி மட்டும் கோலம் போட்டேன். அப்புறம் போய் சாம்பார் காயெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி சாம்பார் தான் வச்சேன். சாம்பார் வச்சு கீரை பொரியல் பண்ணேன். அத்தை கீரை மலையிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்களா, அந்த கீரை தான் இன்றைக்கி பொரியல் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ளேயும் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு இருந்தேன். சார் எந்திரிச்சிட்டாரு. ஏன்னா எந்திரிச்சதுமே நேராக கிச்சனுக்கு தான் வருவான். எங்கே சவுண்ட் கேட்குதோ அங்கே தான் வருவான். சரி அப்படின்னு அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் வீடெல்லாம் கூட்டணுமா, சரி அதெல்லாம் கூட்டிவிட்டு, ஏன்னா அந்த வீடெல்லாம் கூட்டாமல் கீழே இறக்கி விட்டுனா எதையாவது எடுத்து வாயில் வச்சுருவான். அது பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவனை. ஸோ அதனால் நான் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க, நான் வீடெல்லாம் கூட்டிகிட்டு அப்புறம் நான் சாப்பாடு ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவனுக்கு வீடெல்லாம் கூட்டிகிட்டு தான் எப்போயுமே சாப்பாடு ஊட்டுவேன். அப்புறம் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது சாப்பிடவே இல்லை, கொஞ்சம் தான் சாப்பிட்டான். ஒரு 2 ரூபா வச்சான், அவ்வளோதான். சாப்பிடவே மாட்டேறான் இப்போல்லாம், என்னன்னே தெரில. அப்புறம் சிலிண்டர் வந்துச்சு, 3 நாள் தான் ஆகுது புக் பண்ணி, ஆனால் வந்துருச்சு. பண்ணி இவ்வளோ சீக்கிரமாக வந்ததே இல்லை. நான் கூட ஷாக் ஆகிட்டேன். அவங்கள்ட்ட கேட்டேன். அப்புறம் இல்லை உங்களுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறாங்க, இல்லை அடுத்தது வர்றது உங்களுக்கு வந்து போட்டுட்டேன் அப்படின்ட்டாங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட காசெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன் புக் பண்ணியிருக்கோம், இறக்கிட்டு கூட போங்க. இல்லை அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் துணிலாம் இருந்துச்சு துவைச்சி போட்டுட்டு தம்பி தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.